ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அரசியல் திறனாய்வாளர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. பொதுவா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையே கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் அறிக்கை குறித்து தேர்தலை சந்திக்கின்ற முறைங்கிறது 1952 அவங்க மாணிக்கவேல் நாயக்கர், ராமசாமி படையாச்சியார் ஆதரிக்கிற அந்த காலகட்டத்திலிருந்து, தேர்தலில் நேரடியாக நிற்காத காலத்திலிருந்தே அந்த கான்செப்ட் அவங்க கொண்டு வராங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சொல்லப்படும், சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படும். பல வளர்ச்சி திட்டங்களை பற்றி அவங்க அறிவிக்கிறாங்கிறது இன்னைக்கு எல்லாருமே அந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களோ அல்லது பிரபலமாகக்கூடிய திட்டங்களோ இப்ப எல்லாருமே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி அதனுடைய பெருந்தலைவர் பிரதம மந்திரி சொல்றாரு, நான் இலவசங்களை எதிர்ப்பவன், இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு சீர்கேடு அப்படிலாம் பேசுவாரு. ஆனா ஒவ்வொரு மாநில தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி அனௌன்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க. இதுல பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்த மாதிரி, அல்லது மகாராஷ்டிரால 3 மாசத்துக்குன்னு சொல்லி அட்வான்ஸா ஒரே நேரத்தில் கொடுத்த மாதிரி, அது மாதிரி அவங்க செய்யத்தான் செய்யறாங்க. ஏடிஎம்கே இதுக்கு முந்தைய வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இலவசங்கள், விலை மதிப்பெற்றவைன்னு சொல்லுவோம், இலவசங்கள் டேர்ம் தப்பு, அறிவிச்சிருக்காங்க. ஜெயலலிதா காலத்தில் ஸ்கூட்டர் கொடுக்குறேன் அப்படிலாம் சொன்னாங்க. இவங்க எல்லாரும் ஏற்கனவே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை அதாவது முக்கியமான கட்சிகள் இவங்க ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டாங்க. இவங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க ஃபைனலைஸ் பண்ணும்போது இந்த ஒன் அப்மேன்ஷிப் அப்படிங்கிறது எலெக்ஷன்ல இருக்கத்தான் செய்யும். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மத்தியில் அவங்க சொல்றதை விட நாங்கள் அதிகமாக சொல்றோம் அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. இவங்க அதையும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதே தவிர வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற பாதையில இதுவரைக்கும் பயணிச்சதுல விலகி போகாம இன்னும் தொடர்ந்து அந்த பாதையில் விரைந்து பயணிப்பதற்கான திட்டங்களையும் சொல்லியிருக்காங்க. அதனால இது வெல் பேலன்ஸ்டு தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃப்ரிட்ஜுங்கிற வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தலைன்னா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எப்பயுமே எல்லாரும் கேட்பாங்க, அவன் ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க நீங்க கொடுக்கலன்னு சொல்லி கேள்வி வரும். ஆனா அதே சமயம் நான் நினைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஃப்ரிட்ஜுங்கிறது மிக தேவையான அத்தியாவசியமான ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க இந்த 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறதுல நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க, மிக்சி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரிட்ஜையை சேர்த்துட்டாங்க வேர்டு. ஆனா மக்களுக்கு மிக்சி தேவையா இருக்கிற அளவுக்கு, ஏன்னா மிக்சி பெண்களுடைய வேலைப்படு நேரத்தை குறைக்கும் நிச்சயமாக. ஆனா ஃப்ரிட்ஜில் பல பேருக்கு ஒரு நாளைக்கு மேல சமைச்சு வைக்கிற மாதிரியான குடும்பங்கள் ரேஷன்ல இதுக்கு வறுமை கோட்டுக்கு கீழேயோ அல்லது வறுமையோடையோ இருக்கிற குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க, 3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க, 4 நாள் வச்சு சாப்பிடுவாங்க, அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாது. அதனால நான் இதை அவங்க ரொம்ப திறமையா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜுங்கிற வேர்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் மற்ற பயன்பாட்டுக்குரிய பொருட்கள் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், நாங்க 8,000 ரூபாய் உங்களுக்கு கூப்பன் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி 1.5 லட்சம் அரசு பணியிடங்கள், நிரப்பப்படாத பணியிடங்கள் நிரப்பப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. விரைந்து செயல்படுவார்கள் என்று நம்பலாம். இவங்களுக்கு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 20,000 கோடி ரூபாயில வளர்ச்சி திட்டங்கள் தீட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பணம் ரொம்ப தேவைப்படும் இவங்க சொல்றதுக்கெல்லாம். ஆனா ஐடி எக்ஸ்போர்ட் 5 லட்சம் கோடின்னு சொல்லி இலக்கு வச்சிருக்காங்க. இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க கொண்டு வர்றதன் மூலமும் அதனால வரிகள் கிடைக்கும். இந்த தொழில் முனைவோரா இருக்கவங்க அத்தனை பேருமே அவங்களும் வரி செலுத்துவாங்க. இந்த மாதிரி சில நிதி மேலாண்மை சரிப்படுத்தப்பட வேண்டும் என்ன இவங்க சொல்றது எல்லாமே செய்யணும்னா அதை செய்வாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம். பொதுவாக ரொம்ப ரொம்ப சுருக்கமா நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மற்றவங்க சொல்றதுக்கு நாங்க சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க காட்டிட்டாங்க. அதே சமயம் ஏற்கனவே நடந்து வந்த அந்த வளர்ச்சி திட்ட பயணத்தை சுணக்கமாக்கி விடவில்லை, அதை தொடர்ந்து நடத்துவதற்கான வழிமுறைகளையும் இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல, இப்ப வலதுசாரிகள் நீங்களாம் பல விவாதங்களை கலந்துக்குவீங்க. எல்லாரும் வைக்கிற ஒரு கேள்வி அதிகமா கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த வளர்ச்சி திட்டங்கள், இந்த பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பெண்கள், இது எல்லாம் ஓட்டு வாங்குறதுக்காக, அப்பீஸ்மெண்ட்டுக்காக இதையெல்லாம் அறிவிச்சுட்டு ஓட்டு வாங்கிடுறீங்க. ஆனா ஒவ்வொருத்தர் தலையிலையும் இது கடனா வந்துருது, இப்படித்தான் தமிழ்நாடு அரசு பண்ணுதுங்கிற விமர்சனத்தை பாஜக தொடர்ந்து வைக்குது. இல்ல சொல்லுகிற பாஜகவினர் ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கணுமே. அதாவது ஒரு மாநிலத்துடைய அல்லது ஒரு நாட்டுடைய மொத்த வருமானம் எந்த அளவிற்குன்னு பார்த்து அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரைக்கும் கடன் வாங்கலாம்.
அது அந்த கடன் வந்து திருப்பி தரக்கூடிய ஆற்றல் வந்து அந்த நாட்டுக்கும் இந்த மாநிலத்துக்கும் இருக்கும். ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அந்த ரேஷியோவை மிஞ்சல. ஆனா ஒன்றிய அரசு மாநில அரசை விட அந்த ரேஷியோவுக்கு பக்கத்துல போயிருக்காங்க. இப்ப ஒன்றிய அரசு வந்து இந்த 2014 வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்ததோ ஒன்றிய அரசு, அதை விட அதிகமாக இந்த 14ல இருந்து 26க்குள்ள வாங்கியிருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதனால வலதுசாரிகள் சொல்றது வந்து அ ஆல் இந்தியா லெவல்ல வந்து அவங்க பேசணும். இந்த வலதுசாரிகள் பேசுறவங்க ஒன்றிய அரசுக்கு பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அப்ப பிஜேபியுடைய கொள்கை என்ன? செயல் திட்டங்கள் என்ன? நடைமுறைகள் என்ன? அப்படிங்கிறத வச்சு பார்க்கணும். இன்னொன்னு, இப்ப அதிமுக காலத்துல இருந்ததை விட இப்ப கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. ரொம்ப சுருக்கமா ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு வந்து ம். வருமானம் வந்து ரூ. 10,00,000 இருக்குன்னு சொல்லி வைங்க. அப்ப ரூ. 10,00,000 இருக்கும்போது, ஒரு பேங்க்ல போய் நான் கடன் கேட்டேன்னா, என் வருமானத்துக்கு தகுந்த அளவு தான் அவங்க கடன் குடுப்பாங்க. அதிமுக காலத்துல ஒரு காலத்துல ஆர்பிஐ வந்து அவங்களுடைய ஒரு ப்ரொபோசல வந்து நிப்பாட்டி வச்சாங்க. ஏன்னா, உங்க வருமானத்த மிஞ்சினதா வந்து இது இருக்குன்னு சொல்லி. இது யாரும் மறந்துட முடியாது. இன்னைக்கு வந்து வருமானம் கூடியிருக்கு. அதனால செலவினங்களை கூட்ட முடியும். திஸ் இஸ் பியூர் எக்கனாமிக்ஸ். அதனால வந்து இந்த கடன் சுமை, கடன் சுமை சொல்றாங்களே, இந்த கடன திருப்பி தர முடியும். அந்த அளவுக்கு வருமானம் இருக்குங்கிறதுனால தான் இந்த கடன வந்து ஏத்துக்கிறாங்க. ஜப்பான் ஒரு காலத்துல வந்து பெரிய டிப்ரஷன்ல இருந்தது. ரொம்ப பெரிய டிப்ரஷன்ல இருந்தது. வருமானம் தனியார் வருமானம் ம். குறைஞ்சிருச்சு. அந்நேரம் அவங்க என்ன பண்ண ஏறக்குறைய 7 வருஷம்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து நோட் அடிச்சுக்கிட்டு கரன்சி நோட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதே சமயம் இன்னொன்னு என்ன ம். பண்ணாங்க, புதுசா கடல தோண்டி ஒரு இது கடல் துறைமுகம் ஒண்ணு அவங்க கட்டுனாங்க. அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஆட்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குடுப்பாங்கன்னு சொல்லிப்பாங்க. இது மாதிரி பல வேலை வாய்ப்புகள அரசாங்கம் உருவாக்குச்சு. உருவாக்குறதுக்கான செலவுகள் வந்து கடன் தான் வாங்குனாங்க. கடன் வாங்கி வாங்கி தான் இப்ப வர வேலை வாய்ப்புகள உருவாக்குனாங்க. அப்போ மறுபடியும் வந்து உலக சந்தையில வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து சரியான விலை கிடைக்குது. அவங்களுக்கு லாபம் வருது. அவங்களுடைய இத்தன வருஷம் வந்து அவங்க வந்து ம இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி குடுத்தது, இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு குடுத்தது. அதனால அந்த இளைஞர்கள் வந்து செகண்டரி, டெர்ஷியரி வேலைவாய்ப்ப தேடி போக முடிஞ்சது. இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சதுனால, ஜப்பானுடைய பொருளாதாரம் மறுபடியும் வலிமை மிக்கதாக மாறியது. அப்படிங்கிறது வந்து வரலாறு. அதே மாரி தமிழ்நாட்டிலயும் வந்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ம். இப்ப இந்த திட்டங்கள் வந்து ஒரு தேர்தல் நோக்கோடு இருக்குதுங்கிற விமர்சனம் ஒண்ணு வரும். அதிமுக, திமுக 2 தேர்தல் அறிக்கைக்கு என்ன வித்தியாசத்த பார்க்குறீங்க? ஏன்னா மெயின் அஜெண்டா அவங்க 2 பேரும் ஒரே விஷயத்த சொன்ன மாரி இருக்கு. இதுல எது மக்கள் நம்புற மாரி இருக்கு? 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாரி இருக்கே. இத எப்படி வித்தியாசப்படுத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல இவங்க வந்து இவங்களுடைய திட்டங்கள்ல வந்து இப்ப முதல்ல எடப்பாடியார்ட்ட வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் குடுக்கக்கூடாது. கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் குடுக்கக்கூடாது. அது குடுக்குறாரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, கடன் சுமை ஏத்திக்கிட்டே போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இவர் வந்து அந்த இலவசம், இந்த இலவசம்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப இவங்க ஆட்சியில கடன் சுமை ஏறாதானா நாங்க டாக்ஸ் போட்டுருவோம் அப்படிங்கிறாரு. இது தமிழ்நாடு வந்து இஸ் ஆல்ரெடி ஒன் அமங் த ஹையஸ்ட் டாக்ஸ் ஸ்டேட்ஸ் இந்தியால வந்து. மக்களுக்கு வந்து வருமானம் இருக்கு. அதனால குடுக்குறாங்க. இன்னும் இவர் குடுக்குற அளவுக்கு இந்த கடனை எல்லாம் நிப்பாட்டிட்டு, என்ன திடீர்னு சொல்லி ரூ. 1,00,000 டாக்ஸ் போடுவாரா? இந்த கடன் நிப்பாட்டினாங்கன்னா, ஏறக்குறைய அந்த அளவுக்கு இவங்க வந்து ம். வருமானத்த பெருக்க வேண்டியிருக்கும். இவங்க சொல்லியிருக்க இதெல்லாம் குடுக்குறதுக்கு. ஆனா, அதுல திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் நிறைவேறாத கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே குடுக்கல. அப்படிங்கிற அளவுல அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கு. அதையும் தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் இப்ப இதுல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸ் 5 வரைக்கும் இலவச காலையில வந்து ஆமா. பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அத 8வது வகுப்பு வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. அப்படி நீடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரியான திட்டங்கள் வந்து வெறும் இலவச திட்டங்கள் இல்லை. அவைகள வந்து வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மென்ட். அந்த மாரி விஷயங்கள்ல இவங்க கவனம் ஆமா. எடுத்து எடுத்து செஞ்சிருக்காங்க. மத்தபடி அவங்க சொன்னதையே இவங்களும் சொல்றாங்கங்கிறது நிஜம். அது எலக்ஷன்ல அப்படித்தான் நடக்கும். அவங்க சொன்னா போட்டிக்கு இவங்களும் அதே மாரி சொல்லணும். இப்ப இவரு விஜய் வந்து இலவசங்கள் கொடுத்து மக்கள ஏமாத்துறாங்க, கடன ஏத்துறாங்கன்லாம் முதல்ல ஆமா. முழங்குனாரு. முழங்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏகப்பட்ட இலவசங்கள அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்க அதிமுக இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றியதுன்னு இவங்க என்னைக்குமே சொல்லல. இலவசம்னே சொல்லல. அது வந்து ஒரு அவமரியாதையான சொல் அப்படின்னு சொல்லி கலைஞர் நினைச்சாரு. விலைமதிப்பற்றவை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எதெல்லாம் விலைமதிப்பற்றவைன்னு நான் நினைக்கிறேன்னா, ஆ எந்த ஒரு காரியத்த நீங்க சொல்றதுனால அது சோசியல் இன்வெஸ்ட்மென்ட் ஆகுது. அல்லது எக்கனாமிக் இன்வெஸ்ட்மென்ட் ஆகுது. 2ல எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்டும் வர முடியும். ம். சோசியல் இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்ச நாள் கழிச்சு எக்கனாமிக் இன்வெஸ்ட்மென்ட் ஆயிரும். ம். அப்படிப்பட்ட காரியங்கள் லேப்டாப் குடுக்குறது, மாணவர்களுக்கு ம். சைக்கிள் குடுக்குறது, மாணவிகள் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல வந்து கழிப்பறை கட்டிக் குடுக்குறது. இது வந்து ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மென்ட். ஏன்னா கழிப்பறை ம். இல்லாத ம். காரணத்தினால மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்து படிப்ப பாதியில விட்டுட்டு போற சூழ்நிலை உண்டு.
சில மாநிலங்கள்ல வந்து அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி மாநிலங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அப்ப அது வந்து ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். மாணவிகள் வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கு வந்து என்கரேஜ் பண்றது. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபைனல் முடிச்ச உடனே, +2 முடிச்ச உடனே அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிச்சவங்க கல்லூரிக்கு போறதுன்னா, அவங்களுக்கு வந்து மாசத்துக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. இது தேவையான செலவு. அவங்களுக்கு 1000 செலவுகள் இருக்கு. எல்லாத்துக்கும் இவங்கள்ட்ட வந்து பெற்றோர்கிட்ட போய் கேட்டா, பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு சுமையை ஏற்க முடியாதவர்களாக இருக்கிற குடும்பங்கள்ல இந்த ரூ. 1000ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் முதல்வன் திட்டத்த பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தினால பயனடைந்த ஐபிஎஸ் இந்த மாரி தேர்வடைந்த ஒரு பெண் வந்து ஐபிஎஸ்ல தேர்வடைந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா வந்து பீடி சுற்றுகிற தொழிலாளி. இந்த நான் முதல்வன் திட்டம் அது கொடுக்கிற பணம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா, என்னால இதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. இந்த பரீட்சைக்கெல்லாம் தயார் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா, இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு வந்து பணம் குடுக்கணும். அடுத்து வந்து இதுக்கு போறதுக்கு இப்ப ஃப்ளைட்ல போறதுக்கு வந்து இவங்க காசு குடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து பணம் குடுக்குறாங்க. அதோட பல ஆண்டுகளா வந்து இன்டர்வியூக்கு போற பிள்ளைங்களுக்கு வந்து ஆண், பெண் 2 பேருக்குமே கூட ஒருத்தவங்க போற அவங்களையும் சேர்த்து, அவங்கள தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து அக்காமடேஷன் குடுக்குறாங்க. தமிழ்நாடு ஹவுஸ்ல வெளியில ஒரு 5 ஸ்டார் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குறதுனா கூட ரூ. 7,000 ஆகும் டெல்லில. ஆனா தமிழ்நாடு ஹவுஸ்ல ரூ. 300 தான் ஆகும். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரியும். இது இவங்க மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடியும் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அந்த ஏடிஎம் கவர்மெண்ட் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த இது ஃப்ளைட்லாம் போறதுக்கான வசதி ஏற்படுத்தி தர்ற மாரி வந்து கேஷ் வந்து குடுக்குறாங்க. நூல்கள் வாங்குறதுக்கு, ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்கு ஏறக்குறைய 70,000மோ, 80,000மோ ரூபா வந்து. இதுல பிரிலிமினரில பாஸ் பண்ண உடனேயே ஒரு பையன் வந்து மெயின் எக்ஸாம் தயார் பண்றதுக்குன்னு அந்த இன்ஸ்டால்மென்ட்ட அவங்க அந்நேரம் குடுக்குறாங்க. அடுத்து மெயின் பாஸ் பண்ண உடனே இன்டர்வியூக்கு போறதுக்கான வசதிகள் செஞ்சு குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து சோசியல் இன்வெஸ்ட்மென்ட். அப்ப சோசியல் இன்வெஸ்ட்மென்ட்டும் தேவை, எக்கனாமிக் இன்வெஸ்ட்மென்ட்டும் தேவை. எக்கனாமிக் இன்வெஸ்ட்மென்ட் 2 வகைப்பட்டது. வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுங்கிறது ஒண்ணு. அடுத்து தொழில் முனைவோரை ஆதரிப்பது, பெருந்தொழில்களை இங்கு கொண்டு வருவது. இது எல்லாமே தேவை. பெருந்தொழில்கள் கொண்டு வந்தா என்ன அட்வான்டேஜ்னா, இங்க வந்து இப்ப ஒரு கார் இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வர்றாங்க. அதுல நெறைய செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அப்ப அந்த செகண்டரி, டெர்ஷியரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்குன்னு சொல்லி படித்த இளைஞர்கள் வந்து அங்க தொழில் முனைவோரா வந்து மாறுவாங்க. இத நம்ம பார்க்கிறோம். அதனால பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வரது தேவை. அடுத்து வந்து நம்முடைய தொழில் முனைவோர் தகுதியை வந்து உயர்த்திக்கிறது தேவை. பெண்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக பொருளாதார சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பது தேவை. இது எல்லாமே வந்து இவங்களுடைய இதுல தேர்தல் அறிக்கையில வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இப்ப இவங்களும் இந்த ஏடிஎம்கேயும் சில கன்செஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அந்த கன்செஷன் சொன்னதுக்கெல்லாம் இவங்க வந்து கவுண்டராக்டா நீ ஒரு 4 அடி போனா என்னால 8 அடி போக முடியும்னு சொல்லி இவங்க காமிச்சிருக்காங்க. அது எலெக்ஷனுக்காக காமிக்க தான் வேணும். ஆனா நான் இதுல என்ன பார்க்கிறேன்னா, இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து அ இது வந்து ஒரு தொடுக்கப்பட்ட மாலை போல நான் நினைக்கிறேன். சிதறி இருக்கும் பூக்கள் இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி செல்லுகின்ற, அதற்கு வழிகாட்டுகின்ற திட்டங்களாக இருக்கின்றன அப்படின்னு நினைக்கிறேன். அது வரவேற்கத்தகுந்தது. மத்தவங்களும் அது மாரி செஞ்சாங்கன்னா, தட் இஸ் வெரி வெல்கம். இல்ல இந்த விஷயம் குறித்து நீங்க தொடர்ச்சியாவே நான் உங்கள கவனிச்சிருக்கேன். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ங்கிறது செலவு கிடையாது, இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ஆதாரத்தோட பல நாட்டு தொடர்புகளோட நீங்க சொல்லிட்டு வரீங்க. மிக்ஸி, கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி இது இன்வெஸ்ட்மென்ட்டா இல்ல மக்களுக்கான அப்பீஸ்மென்ட்டா? ஏசியும், ஃப்ரிட்ஜும் வந்து அப்பீஸ்மென்ட்ன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஏசி குடுத்தா அதுக்கான கரண்ட் செலவு யாருங்க குடுப்பாங்க? ஏசிக்கு வந்து கரண்ட் செலவு ஜாஸ்தியாகும். கரண்ட் செலவு யார் குடுப்பாங்க? அது மாரி ஃப்ரிட்ஜ் குடுத்தா சரி, அதுல ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கான பொருட்கள் வந்து எங்க இருந்து வரும்? நான் ஏற்கனவே சொன்னேன். ஃப்ரிட்ஜ் வந்து ஏழை எளியவர்கள் அதிகமா பயன்படுத்துற ஒரு பொருள் கிடையாது. அதனால அது தேவை கிடையாது. அதாவது அ எசென்ஷியல் நீடு கிடையாது. மிக மிக தேவைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா மிக்ஸி நிச்சயமாக வரவேற்க தகுந்தது. ஏன்னா மிக்ஸில வந்து விருட்டு சொல்லி வேலைய முடிச்சுட்டு போலாம்ல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இல்ல நேரம் மிச்சமாகுது. பெண்கள் படிப்பதற்கு வேறு வேலை இல்லாட்டி பெண்கள் வீட்டு வேலைக்குள்ளேயே முடங்குறதுக்கான விஷயமாவும் ஆயிரும்ல. டக்குன்னு வேலை முடியறதுங்கிறது பெண்கள் வேற சமூக விஷயங்களை ஈடுபடுறதுக்கும் பயன்படும்ல. ஒரு நியூஸ் பேப்பராவது படிப்பாங்கல்ல கிடைக்கிற டயத்துல. சமீபத்தில வந்து ஒரு டிவில வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாம். அந்த பெண் வந்து தினம் வந்து கல்லூரி முன்னாடி நின்னு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருக்குமாம். என்னன்னு சொல்லி ஒரு 10 நாள் அது மாரி பார்த்துட்டு அவர் கேட்டிருக்காரு. அந்த பியூன் வந்து என்னம்மா விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு, அந்த பியூன் வந்து "நீ என்னைக்கு என்னம்மா செய்ய முடியும்? நான் பேராசிரியர்ட்ட கூட்டு போறேன்னு" பேராசிரியர்ட்ட கூட்டு போய், அவரு பிரின்சிபல்ட்ட கூட்டு போய், அவரு வந்து சொல்லியிருக்காரு, "உனக்கு வந்து" அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சாம், "இருக்கிறதுல கம்மியான ஃபீஸ் உள்ள ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு குடுங்க. என்னால அதிகமா பணம் குடுக்க முடியாது." இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததுன்னு நெனைக்கிறேன். அவங்க சொன்னதுலருந்து. உடனே அது மாரி அவங்க வந்து ஒரு கோர்ஸ் சொன்னாங்க. ரூ. 3,200 என்னமோ குடுக்கணும்மா. அத நீ வந்து இன்ஸ்டால்மென்ட்ல வேணாலும் கட்டலாம். அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அது மாரி படிச்சு முடிச்சிருச்சாம். அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல போய் ரூ. 3,00,000 சம்பளத்துக்கு வந்து உட்கார்ந்ததாம்.
இதே பெருசு. 3,00,000 ரூபாய் சம்பளத்துல உட்கார்ந்ததே பெருசு. அடுத்து அந்த பெண் செஞ்ச காரியமே சிலிர்க்க வைக்கிற காரியம் என்னன்னா, அந்த கல்லூரியில 10 மாணவிகளுக்கு என்னைய மாதிரி வேற வழியே இல்லாத மாணவிகளுக்கு நான் வந்து ஃபீஸ் கட்டிடுறேன். அவங்கள படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பயிற்சி மையத்துல வந்து ஒரு சின்ன விருந்து கொடுத்தாங்க. அங்க பாஸ் பண்ண 6 மாணவர்களுக்கு வந்து என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். போயிருந்தபோது அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க எல்லாருமே அடித்தட்டுல இருந்து வந்தவங்க. நான் சொன்னேன், நீங்க வந்து ரொம்ப பெரிய அதிகாரமிக்க பதவிக்கு போறீங்க. நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுங்க. ஆனா எங்கிருந்து வந்தீங்கங்கிறத மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த மாதிரி உதவிகள் கொடுக்கும் பொழுது, இந்த உதவி பெற்றதனால் வந்த நாம், இதுபோல் உள்ள மற்றவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி வருங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். தேவையான விஷயம் நாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இலவசங்கள் ஏற்படுத்தாம எது வந்து தேவையற்ற இலவசம், எது தேவையுள்ள விலை மதிப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க, இப்படித்தான் இந்த திராவிட அரசுகள் பண்ணுது, மாறி மாறி இதை தாப்பா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம்ங்கிறது மக்கள்கிட்ட உடனே எடுபடும். ஆமால ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி தானே அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மூட போயிடும். ஆனா நுட்பமா பார்த்தா அது யாருக்கு பலனடையுது, அது இன்வெஸ்ட்மெண்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் அது மக்களுக்கு என்னவா மாறப்போகுது, இந்த மாநிலத்துக்கு அதிக உழைப்பு சக்தி மிகுந்த இளைஞர்கள் கிடைக்க போறாங்க, பெண்கள் கிடைக்க போறாங்க, ஏழைகளிடம் இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி வருது. இதையெல்லாம் பார்த்துதான் இந்த ஃப்ரீபீஸ், இந்த நலத்திட்டங்களை நம்ம அணுகணுங்கிறத ஒரு நிர்வாக தளத்துல இருந்தும், ஒரு அரசியல் உணர்வு பார்வையிலும், ஒரு சமூக தளத்துல இருந்தும் 3 பரிணாமங்களையும் ரொம்ப விரிவா உலக நாடுகளுடன் ஒப்பிட்டு இந்த திட்டத்தை மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா.